போன வருஷம் ஒரு முறை நான் திடீர்னு அவரோட பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, பிரதர் நான் இவ்வளவு நாளும் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், கம்பெனி பெங்களூர்ல, ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க என்னை கம்பெனிக்கு பெங்களூருக்கு வர சொல்றாங்க. இப்படி சொன்னனால நான் பேப்பர் போட்டுட்டேன். என்ன போட்டேன்? ரெசிக்னேஷன் பேப்பர் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலதான் நம்மளால ஏன் பிரதர் பேப்பர் போட்டு இங்க என்ன பிரதர் வேலை அடைக்கு தூத்துக்குடியில? எனக்கு வேற எதுக்குமே சாய்ஸ் இருக்கு. இந்த தாய் திருச்சபைக்கு எனக்கு சாய்ஸ் கிடையாது. நான் போய் இன்னொரு இடத்துல எல்லாம் போய் நடலாம். இந்த சபையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 100 சபைக்கு நான் ஏறி இறங்கி இருப்பேன். யூ பிலீவ் இட் ஆர் நாட்? அவர் வார்த்தைகளை எண்ணி பேசுகிற ஒரு மனிதன் நான் சொல்றேன், நான் 100 சபைக்காவது ஏறி இறங்கி இருப்பேன். இது எனக்கு தெரிந்து 100வது சபை. இனி எனக்கு சர்ச்சுக்குன்னு ஒரு சாய்ஸே கிடையாது. இதுதான் என் சர்ச்சு. இதை விட்டுட்டு நான் வேலையினாலும் விடுவேனே தவிர இதை விட மாட்டேன். கடைசியில் ரெசிக்னேஷன் பேப்பர் போட்டார். ரெசிக்னேஷன் பேப்பர் போட்டா அவர்கள் விலங்கிடப்பட்டு உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, உன் தேவனை என்று வேற தேவன் இல்லை என்று சொல்லி பணிந்து கொண்டு நீ இங்க இருக்கணும், நீ வீட்டிலிருந்து வேலை செஞ்சாலும் பரவாயில்லன்னு அவர்கள் விண்ணப்பம் பண்ணி அவரை வைத்திருக்கிறார். That should be your identity. ஆமா சொல்லுங்களேன். உங்களை தாண்டி வந்து உங்களுடைய ஆவரணம், உங்களை பணிந்து கொண்டு சொல்லுவார்கள், விண்ணப்பம் பண்ணுவார்கள், உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். அந்த குழந்தைக்கு ஒரு அடையாளம் இருந்தது.